இப்போ நம்ம இனோவாவுக்கு வந்து ஃப்ரண்ட் கிளாஸுக்கு வந்து இந்த பீஸ் தான் ரொம்ப மெயின். இதில் வந்து ஓட்டை இருந்தாலோ இல்லை சரியான முறையில் நம்ம வளைச்சி போடலான்னா தண்ணி ஃப்ரண்ட்டில் இனோவாவில் எல்லா வண்டிக்குமே லீக் ஆகும். இப்போ நம்ம வந்து பிளேன் தகரத்தை எடுத்து இதுமாதிரி வெட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த இனோவாவை காமிக்கிறோம் பாருங்கள். இந்த இனோவாவில் வந்து மேலே வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 டிங்கர் இந்த வேலை பார்த்துருக்காங்க. நம்மளோட வீடியோனா பார்த்துட்டு நம்ம நல்லா வேலை செய்யணுன்ற மாதிரி அவங்க நம்பிக்கிட்டு நம்மகிட்ட இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை நான் என்ன பண்ண போகிறேன், இதை எப்படி அவங்களுக்கு திருப்திப்படுத்த போகிறேங்கிறது என்னோடய வேலை திறமையை வச்சு தான் நான் அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்க போகிறேன்னா கெட்ட பேர் எடுக்க போகிறான்னு தெரியல. என்னோடய ஃபுல் எஃபெக்டை இதில் இந்த வண்டியில் போட்டால் தான் இந்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஒரு அர்த்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேலையை ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு வீடியோ போகிறோம் பாருங்கள். கண்ணாடியில் வந்து நம்ம வச்சு பார்க்குற காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இதே நம்ம வளைக்கிற இந்த தகரம் தான் வந்து கண்ணாடி மேலே வந்து படிய போகுது. அதனால் நம்ம கீழே வச்சு நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன இதில் வந்து கொரோனரிகள் இருக்கோ நம்ம இங்கே கீழே வச்சு சரி பண்ணிடலாம். நம்ம அதுக்கு மேலே நம்ம அதை வெல்டு பண்ணிவிட்டு மேலேருந்து இந்த கேப்பை நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லைங்க. சில பேர் வந்து தைரியமாக செய்வாங்க. அப்போ செய்யும்போது சில கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும். நம்மளை பொறுத்தளவுக்கு பயம் இருக்குது. என்ன பயம்னு கேட்டிங்கன்னா, வேலையை பற்றி பயம். இந்த வேலையை வந்து நம்ம இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு பயம். அந்த பயத்தினால தான் நம்ம வந்து வேலையை நல்லா செய்யணும்னு செஞ்சிட்ருக்கோம். இப்போ இது வண்டியில் உள்ளதை தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். பழசை எப்படி வேலை செஞ்சுருக்காங்க பாருங்கள். அவங்க நான் குறை சொல்ல வரல. இந்த மாதிரி வேலை செஞ்சு பேஸ்ட் நிறையா இருக்குது. கரெக்டாக சீட்டிங்கில் அதனால் போட்டு லீக் ஆனதுனால பேஸ்ட்டு போட்டு விட்டு இந்த ஃப்ரெண்டே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நம்ம அப்படி இல்லைங்க. நம்ம வந்து சுத்தமாக வேலை செய்யணும். நம்ம வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு செஞ்சிகிட்ருக்குறோம். என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி வேலையை பற்றி சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து கம்பெனியில் வேலை செய்யல, நம்ம சாதாரணமாக கற்றுக்கிட்டு தாங்க வேலை செய்கிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி வேலை செய்யணுன்றதை செஞ்சிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கிளாஸ் தான் அறுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த பீஸ் ஃபுல்லாக செட்டிங் பண்ணிட்டோம் பாருங்கள். இது நம்ம வந்து இந்த பீஸு பழைய பீஸ் இருக்குது, நான் ரிமூவ் பண்ணல. இந்த ஒரிஜினலாக வந்து நம்ம எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். எடுத்துட்டு போட்டால் சூப்பராக இருக்கும் கண்ணாடி சீட்டிங்க. எடுத்தாச்சு பாருங்க. இப்போ நம்ம எல்லாம் டேக் போட்டு இதுக்கப்புறம் கிளாஸ் சீட்டிங் பார்த்துட்டு தான் ஃபுல் வெல்டு அடிப்போம். ஆனால் இந்த மாதிரி டேக் போட்டும் கூட பேஸ்ட்டு பார்த்துட்டு பெயிண்ட் அடிக்கலாம். அந்த மாதிரி செய்கிறது பெஸ்ட்டாக இல்லை இந்த மாதிரி ஃபுல் வெல்டு அடித்து இப்படி தட்டுறது பெஸ்ட்டான்ட்டு நீங்களே சொல்லுங்கள். அது நம்ம எப்படி தட்டுறோன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம அந்த வெல்டு அடித்து நம்ம தட்டியிருக்கோம் பாருங்கள். வெல்டு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து வெல்டு பண்ணியிருக்கோங்க. இது எல்லாருக்குமே தெரியும். மூளை மட்டும் தானே நம்ம வெல்டும் இதுவும் பாருங்கள். வெல்டு உங்களுக்கு மேடாக இருந்தால் என்ன ஆகும், இந்த அளவு சீட்டிங்காக இருக்குமா, ஆகாது. நல்லா பாருங்கள். இப்போ எப்படியும் பாருங்கள். இதில் பெண்டு வரும். இது வாட்டர் அந்த பெண்டு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃபுல் வெல்டு அடித்து முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் போனோம் அந்த சின்னதாக பள்ளம் மேடாக இருக்கும். அதனால் நம்ம சூப்பராக அதுமாரி தட்டிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடியை தூக்கி போட்டு பார்த்தோம். கண்ணாடியும் அட்டகாசமாக சூப்பர் சீட்டிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதாங்க சிலிக்கான் பேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த கண்ணாடி ஓட்டுற வண்டி லேட்டஸ்ட் வண்டி எல்லாத்துக்குமே இந்த சிலிக்கான் பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லா டிங்கருமே எல்லா கம்பெனிலேருந்து இந்த பேஸ்ட் தான் ஓட்டுறாங்க. இந்த பேஸ்ட்லேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. காஸ்ட்லி அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பேஸ்ட்டுக்கு ஓகே, தரமான காசுக்கு இந்த பேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கண்ணாடியும் தூக்கி வச்சுருவோம். ஆனால் கண்ணாடியை தூக்கி வச்சுட்டு இந்த இதில் நிறைய ஃபால்ட்டும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் பண்ணி போட முடியாது. அடுத்த வீடியோ வந்து பாருங்கள். இதோட தொடக்கம் வரும். நிறைய சப்போர்ட் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு தவறு பண்ணியிருக்கேன். அது என்னென்னு அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஏன்னா நான் நைட்டில் பண்ணனால அந்த தவறு ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேலை செய்யணும் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.